இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனோட ட்ரோன்கள்ல அதிகமான ஸ்டார்லிங்க் டெர்மினல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியுது அப்படிங்கறதோட செய்திகள் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. இன்னும் பலரால வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல இது எப்படி அப்படின்னு. ஏன்னா சமீபத்துல செய்திகள் இந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய செய்திகளை நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்லிங் டெர்மினஸ் அதிகப்படியான வசூல் காசு வந்து பண்ண சார்ஜ் அரசாங்கத்துக்கிட்ட வாங்குறாங்க. ஏன்னா கம்யூனிகேஷனுக்காக ட்ரோன்களுக்கு ஸ்டார்லிங் டெர்மினஸ் வைக்கிறாங்க. அது அதிகப்படியான தொகை வந்து பாத்தீங்கன்னா ஆகுது அமெரிக்காக்கு அப்படிங்கிறது போல செய்திகள். அமெரிக்க ராணுவமே திக்குமுக்காடிட்டு இருக்கு ஸ்டார்லிங்க் காசு கொஞ்சம் கம்மி பண்ணையா அப்படிங்கறதோட வந்து பண்ண அமெரிக்க அரசாங்கமே கேட்கும்போது உக்ரைன் எப்படி இந்த டெர்மினல்ஸ அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற கேள்வி. இதுல என்னன்னா உக்ரைனுக்கு ஒண்ணு கொடுக்குறாங்கன்னா அந்த டெர்மினலுக்கான காசு ஸ்டார்லிங்க்கு தேவை. இப்போ அமெரிக்கா செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அந்த காசை அமெரிக்கா கிட்ட இருந்து வசூலிச்சுக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள். உக்ரைனுக்கு ஒண்ணு கொடுத்துருக்கேன், நீ ஒண்ணு வாங்கு, உங்ககிட்ட உக்ரைனுக்கு சார்ஜ் சேர்த்து போட்டுக்கிறேன் அப்படிங்கிறது போல உக்ரைனுக்கு ஃப்ரீயா கொடுத்துறேன் அப்படிங்கிற செய்யறாங்கன்ற கேள்விகள். இல்ல இது எப்படி யூரோப்பியன் யூனியன் நாடுகள் அதிகப்படியா வாங்குறாங்களா அப்படின்ற கேள்வி. ஏன்னா எலான் மஸ்க் அவர்களோட எக்ஸுக்கு அதிகப்படியான மிரட்டல்கள் விடுறது, கம்ப்ளை ஆகல, ஏகப்பட்ட விஷயங்கள், கோருக்கு அதோட ஏஐ வந்து பண்ண மோசமா இருக்கு அப்படிங்கிற பல்வேறு சர்ச்சைகள் வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா வந்துகிட்டே இருக்கு. அந்த கம்பெனியோட வளைக்கிறதுக்காக ஒப்பந்தங்கள் போடுறதுக்காக அரசாங்கங்கள் பல விளையாட்டுகளை விளையாடுறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இப்போ அதிகப்படியான ஸ்டார்லிங் டெர்மினஸ் உக்ரைனோட ட்ரோன்கள்ல இருக்கு. அது லீக்கா அப்படிங்கிற ட்ரோன்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா தென்படுது. இந்த அமெரிக்காவோட சேட்டலைட் டிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இந்த ட்ரோன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் லிமிடேஷனே இல்லை. பேட்டரி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு இந்த ட்ரோன்கள்னால போயிட்டே இருக்க முடியும் ரேஞ்ச். ஏன்னா இதுக்கான கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்லிங்க் இருக்கிறதுனால, சேட்டலைட் அப்படிங்கிறதுனால இதுக்கு தங்குதடை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். இப்போ ரஷ்ய தரப்புல இருந்து இந்த சேட்டலைட்டை ஜாம் பண்றதுக்கான விஷயங்களும் இருக்கு. பட் இதுல பல சேனல்ஸ் இருக்கும். ரஷ்யா ஒரு சேனல்ல பேர்ன் பண்றாங்கன்னா அடுத்தடுத்த சேனல்ல கம்யூனிகேஷன் நடக்கும். அதுவும் ஏஐ இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து பாத்தீங்கன்னா பாதி தூரத்தை கொண்டு போய் விட்டுருச்சுன்னா மிச்ச பாதிய அந்த ட்ரோன்களே கடந்து போய்க்கும். அது போல ஏகப்பட்ட விஷயங்கள், அதுவும் மெஷ் நெட்வொர்க்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ இது போல ட்ரோன்கள் இருக்கனால அதிகப்படியான இழப்புகள், அதுவும் இப்பெல்லாம் ஆவரேஜா 400 ட்ரோன்களுக்கு மேல உக்ரைன் ஏவுறாங்க ரஷ்யாக்குள்ள அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஸோ ரஷ்யாக்குள்ள இழப்புகளை அதிகப்படியா இந்த ஆயில் டெர்மினல்ஸ் இது போல பகுதிகள்லாம் வந்து பண்ணா அதிகப்படியா தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை இன்க்ரீஸ் பண்றாங்க. அதுவும் குறிப்பா மாஸ்கோக்கு அப்படிங்கிற கேள்வி. S-400 சிஸ்டம் இது எல்லாத்தையும் வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படிங்கிற சேட்டலைட் இமேஜஸ்லாம் வந்து பண்ணா மேற்கு நாடுகளே விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் கிரீமியா கர்ச் பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா தாக்கப்படுது. ஸோ ராஷ்டிரவண்டம் நம்ம அட்டாக் வீரியம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா ரஷ்யாக்குள்ள உக்ரைன் பல பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஊடுருவி போகுது. இப்போ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா டொனஸ்க்கு, லுஹன்ஸ்க்கு, கர்சன், ஜாப்ரோசியா இந்த பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கனால உக்ரைனோட ட்ரோன்கள் இந்த பகுதியெல்லாம் கிராஸ் பண்ணும்போது ஒரு பஃபர் ஜோனா இங்கெல்லாம் ட்ரோன்கள் இருக்கு அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு ரஷ்யாக்குள்ள வரதை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியும். ஸோ இப்போ மாஸ்கோல வந்தனால வந்து பார்த்தா பிரியான்ஸ்க், பெல்கிராட் இந்த ரீஜியன்ஸ், அந்த பிரியான்ஸ்க் வந்து பெல்கிராடுக்குள்ள இந்த கர்ஸ்க் இந்த பகுதிகளுக்குள்ள ட்ரோன்களை வந்து ஒரு ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏவுறாங்கன்னா கம்மியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்துச்சுனாலே போதும், லேயர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுத்துட்டு இருந்துச்சு. முன்னாடி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இது போல சேட்டலைட் உதவியோட இருக்கக்கூடிய டெர்மினல்ஸை பயன்படுத்தி தாழ்வா பறக்கக்கூடிய ட்ரோன்களை இது போல லான்ச் பண்றதுனால அதிகமா ஒரே டைம்ல பல டைரக்ஷன்ல லான்ச் பண்றதுனால, உதாரணத்துக்கு கிரீமியா, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிரீமியா மேல ட்ரோன் தாக்குதல், அது சேம் டைம் ராஸ்டவான் டவுல ட்ரோன் தாக்குதல், பெல்கிராடு, கர்ஸ்க், மாஸ்கோ இது போல பல பகுதிகளில் தாக்குதல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கர்ஸ்க் இந்த பகுதியில் தாக்குதல் பண்ணும்போது அதிகப்படியான ட்ரோன்கள் போகும்போது ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ப்ரெஷருக்கு உட்படுது. ஸோ இதனால லூப் ஹோல்ஸ் இருக்கனால அதுல ட்ரோன்கள் ஊடுருவி போய் தாக்குதல் நடத்திடுது அப்படிங்கிறது போல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு.
ஸோ இந்த ட்ரோன்களுக்கு இப்ப இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடியது கம்யூனிகேஷன் ரேஞ்ச் அப்படிங்கிறது மிக முக்கியமா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் ரஷ்யாவும் உக்ரைனுக்குள்ள பல பகுதிகளில் வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. உக்ரைன் இப்போ அதுக்கு மேட்ச் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் செஞ்சாலும் இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற குவான்டிட்டியில வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனால மேட்ச் பண்ணவே முடியாது ரஷ்யாவுக்கு. அதாவது உக்ரைன் ஏவக்கூடிய 100-200 ட்ரோன்களுக்கு இந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்படுதுன்னா, ரஷ்யா லான்ச் பண்ணக்கூடிய 5000 ட்ரோன்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு 5000 ட்ரோன்கள் களத்துல ஏவிக்கிட்டு இருக்காங்க. FPV ட்ரோன்கள், ரிகானிசான் ட்ரோன்கள், இது போல ட்ரோன்கள் ஏவிட்டு இருக்காங்க. ட்ரோன்களை மட்டுமே சொல்றோம். ஸோ அது போல இருக்கும்போது எந்த அளவுக்கான இழப்புகள் உக்ரைனுக்கு ஏற்படும். ஸோ இப்போ களத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மிக்கலைவ் பகுதி, அதாவது நம்ம சொல்லியிருப்போம், கமெண்ட் செக்ஷன்ல கூட கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு காத்தால தான் போட்டேன், இன்னைக்கு மத்தியானமே ரஷ்யா போட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா இந்த மிக்கலைவ் பகுதி, இந்த கிம்போன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு பீக் முனையாட்டம் இருக்கும். அந்த முனையில வந்து இது மிக்கலைவ் ஓப்லாஸ்ட்க்கு உட்பட்டது தான். ஸோ அந்த பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா அது கிரீமியாவும் ஒட்னாப்டா இருக்கு. இப்ப அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பிபிஎஸ் லேண்டிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. அப்புறம் அவங்களே பின்னாங்கி ஓடிட்டாங்க. பட் இப்போ ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க இல்லையா? இப்ப அத ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா கண்காணிச்சிருக்காங்க. அவங்க வராங்கன்னு தெரியும். இப்போ தாக்குதல் பண்ணாம பின்வாங்கியிருக்காங்க வாராசா அப்படிங்கிறது போல. அவங்களே வந்தாங்க. போட்டோஸ்லாம் எடுத்துட்டு ஓடியும் போயிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஹோல்டு பண்ண முடியாது. ஸோ அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க. இப்போ இதுல என்னன்னா வீரர்கள் வரதும் போறதுமா இருந்த ஒரு காரணத்தினால எந்த பகுதியிலிருந்து இங்க வந்திருக்கலாம், உக்ரைனோட ராணுவ வீரர்கள் எங்க இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரஷ்யா அவங்களோட உளவு ட்ரோன்கள் மூலியமா இருக்கக்கூடிய டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அந்த ட்ரைனிங் கேம்ப் இருக்கும் இல்லையா, உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸோட ஸ்பெஷல் ஆபரேஷன் சென்டர்ஸ் மிக்கலேவ் ரீஜன்ல அந்த பகுதியில கச்சிதமான தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இதனால லேண்டிங் கிராஃப்ட் இது போல ஆளுங்க கொண்டு வராங்கன்னா கொண்டு வந்து இறக்கி விடுறதுக்கான அந்த படகுகள் வேணும் இல்லையா, சின்ன சின்ன போட்டுகள்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம மேப் வீடியோல பார்த்துருப்போம். வீடியோலாம் அதிகமாக போட்டிருப்போம். இந்த கிரீன்ஃபீ டைம்ல உக்ரைன் செஞ்ச வீர தீர சாகசங்கள், எப்படி உள்ள வந்தாங்க, எப்படி ஓடுனாங்க அப்படிங்கிற கதைகள் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதே போல இங்கேயும் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. ஸோ அதுல இந்த லேண்டிங்காக பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன போட்டுகள், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் ஆள் இல்லா படகுகள், இந்த வெசல்கள்லாம் இருக்கும் இல்லையா அது. ஸோ அது போல உக்ரைனோட ராணுவ வீரர்கள் இவங்க எல்லாரும் அதிகப்படியான இழப்புகளை ஏற்படுத்திக்கிறாங்க. ஸோ இதனால கிம்போன் பெனின்சுலா இருக்கு இல்லையா, அதாவது அந்த குட்டி மொன மாதிரி இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அந்த பகுதியில ஆம்பிபிஎஸ் ஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா தடுக்கப்பட்டிருக்கு. இது போல அவங்க செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்துல இப்ப நம்ம ஒரு ப்ரிகாஷனரியா அட்டாக் பண்ணதுனால அது தடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற அந்த ட்ரைனிங் சைட்ஸ், அட்வான்ஸ்டு சென்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது போல பல பகுதிகள் அட்டாக் பண்ணா தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சொன்னாங்க. இப்ப இங்க மட்டும் இல்லை, இதுக்கு ஒட்னாப்ல இருக்கிறது தான் கெர்சன். கெர்சன்ல இருக்கக்கூடிய யுஏயோட கமாண்ட் போஸ்ட், அதாவது அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள், இந்த ட்ரோன்களை ஏவுறாங்க இல்லையா, இப்போ இந்த பகுதியில இருந்து தான் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பகுதியில இருந்தா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெர்சன் பகுதிக்கும் கிரீமியாவுக்கும் வந்து பண்ண ட்ரோன்கள் லான்ச் பண்றான். இப்போ உளவு ட்ரோன்களோட டேட்டாஸ் வச்சுக்கிட்டு ரஷ்யா கைடட் ஏரியல் குண்டுகள், ட்ரோன்களை யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணி கெர்சன் பகுதியில் இருக்கக்கூடிய மிலிட்டரி டார்கெட்ஸை கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிருக்கிறதா அவங்க வீடியோ பதிவுகள் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மிக முக்கியமான உக்ரைனோட ஒரு ட்ரோன் கமாண்ட் போஸ்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது கூடவே நோவோ போஸ்டாவோட டெர்மினல்ஸையும் அடிச்சிருக்காங்க. இந்த நோவோ போஸ்டாங்கிறது எப்படி இந்தியா போஸ்ட் இருக்கு, அது போல அங்க ஒரு போஸ்ட் உக்ரைனோடது. ஸோ அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேர் ஹவுஸ், போக்குவரத்துக்கு உண்டாகக்கூடிய மிக முக்கியமான பில்டிங்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அடிச்சிருந்துருக்காங்க. இதனால அதிகப்படியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல ஜிரான் ட்ரோன்களோட ப்ரிசைஸ்டான ஸ்ட்ரைக் கர்கிவ்ல இருக்கக்கூடிய கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேல அடிக்கிறாங்க. ஸோ மிக்கலை கெர்சன் பார்த்தோம், அப்படியே டாப்புக்கு போனோம்னா கர்கிவ். ஸோ கர்கிவ்ல விடிய விடிய வந்து பாத்தீங்கன்னா கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மாறி மாறி அடிச்சிருக்காங்க. ஏன்னா ரஷ்யாக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா இது போல ட்ரோன்கள் போகுது இல்லையா, ஸோ அங்க சிவிலியனோட ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சாப்பாடு பொருட்கள் ஏற்றிட்டு போகக்கூடிய ட்ரக்கா இருக்கு. இப்ப நம்ம எவ்வளவு ஈச்சர் வண்டி பார்ப்போம். இப்போ ஈச்சர் வண்டி மேலாம் அட்டாக் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும், அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ட்ரக் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க. அதே போல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல இருக்கக்கூடிய எல்லா ட்ரக்கையும் அட்டாக் பண்றாங்க. ஸோ சிவிலியன்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் அப்படிங்கிறது மாறி இருக்கு. ஸோ இந்த போர் ட்ரோன்கள் ரஷ்யாக்குள்ளேயே வந்து பண்ண போர் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது போல. இதனால பகுதிகளை தான் பிடிக்க முடியுமான முடியாது, பட் இழப்புகளை ஏற்படுத்த முடியும். ஸோ எஃபிவி ட்ரோன்களை பயன்படுத்தி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா
பல பகுதிகளையும் தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கர்கிவ், கெர்சன் இந்த பகுதிகள் எல்லாத்தையும் வந்து பண்ண மாறி மாறி தாக்குதல்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் FPV ட்ரோன்களை பயன்படுத்தி ட்ரிபோபிலியா டைரக்ஷன் நம்ம சொல்லியிருப்போம். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. டின்ப்ரோபெட்ரோஸ்க்கு அந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு டோரை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு சேனல் இது. ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹெவியான பிரசன்ஸ் உக்ரைனோட பிரசன்ஸை கண்டுபிடிச்சு ரஷ்யா அடிச்சிருக்காங்க. அது கூடவே ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஒரு MiG-29 ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து பாத்தீங்கன்னா தாக்கியிருக்காங்க. 2 விமானங்கள் வர்சங்க் ஏர்ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிக்கோலைவ் இருக்கு. அந்த பகுதியில இருந்துச்சு. நாங்க வந்து பண்ண அதை கண்டுபிடிச்சு அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல ரஷ்யா வந்து பண்ண இப்ப வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. அது கூடவே பால்டோவா பகுதியில ஒரு அட்டெம்ப்ட் பண்ணலாம், அட்டாக் பண்ணலாம், அது போல கம்பைன்டு சார்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வச்சிருந்தாங்க. நாங்க அடிச்சிட்டோம் அப்படிங்கிற ரஷ்யா தரப்பு வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. ஸோ தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா பல பகுதிகளில், பல முனைகள்ல, பல வியூகங்கள்ல உக்ரைனோட ராணுவ வீரர்களை வந்து பாத்தீங்கன்னா பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் டெம்பரவரியா உக்ரைனோட ராணுவ வீரர்கள் டிஸ்லொகேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு களம் அல்லாத கொஞ்சம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பல முனை தாக்குதல் மிக்கலை மேபி ஒடசாக்கு கூட இந்த தடவை ரஷ்யா டார்கெட் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மிக்கலைவ் ரீஜன், ஒடசா ரீஜன், கெர்சன் ரீஜன், ஜாப்ரோசியா ரீஜன், டொனஸ்க், டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க், லுஹான்ஸ்க் எல்லா பகுதிகள்லயும் முழு பீச்ல வந்து பாத்தீங்கன்னா அஃபென்சிவ் ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. சுமி, கர்கிவ் பல பகுதிகளையும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற வீடியோஸ் வந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா. அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பதிவுல ட்ரோன்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல் அதோட இழப்புகள். ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது அன்லிமிட்டடா மாறிக்கிட்டு இருக்கு ட்ரோன்களுக்கு. அதுக்கான காரணம் பலூன் ட்ரோன்கள் பார்த்தோம். ஏன்னா பேட்டரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ட்ரோன்களுக்கு தேவையில்லை. இந்த பலூன்ல கட்டி விட்டு பறக்க விட்டாங்க, அந்த கேஸ் பலூன்ல கட்டி விட்டு பறக்க விட்டாங்க அப்படின்னா வெதர் பலூன் சொல்லிட்டு அது வாட்டுக்கு பறந்துட்டு இருக்கும். அதை டிடெக்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். அமெரிக்காவே திக்குமுக்காடி போயிட்டாங்க. சைனாவோட ட்ரோன்கள் வந்துருச்சு, பலூன்கள் வந்துருச்சு, வெதர் பலூன்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் இங்க. ஸோ இருதரப்புலையும் இது பண்ணி இது போல பலூன்களில் ட்ரோனை கட்டி விட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னா சேட்டலைட் கனெக்ஷன் இருக்கு, அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதை சுட்டாலும் வேற வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் கீழே வரும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேல இந்த ட்ரோனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டாங்க, பலூனை சுட்டாச்சா கெட்டு போச்சு, அவ்வளவுதான், எது வேலை செய்யாதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா கீழே வரக்கூடிய டைம்ல அதை ஆன் பண்ணாங்கன்னா உக்ரைன் அந்த ரேடியஸ்ல இருக்கக்கூடிய பகுதியில தாக்குதல் பண்ணிடலாம். ஸோ இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டு இருக்கு. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் அப்படிங்கிறது போல வர்றது வியப்பையும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. ரஷ்யாக்குள்ளேயும் சரி உக்ரைனுக்குள்ளேயும் சரி அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. ஸோ ட்ரோன்கள் அடுத்த பரிணாம வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இதை தடுக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படிங்கிறது போல கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. என்ன நடக்க போன்றதை வரக்கூடிய தகவல் வச்சு அடுத்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான செய்திகள் இந்த பதிவில் நாம் பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.